நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா ஒங்கோல் குட்டி இருக்கிற ஏரியா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 7:30 மணி ஆகுது. இந்த டைமுக்கு மேக்ஸிமம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அங்கே ஒரு 10 குட்டி சின்ன குட்டி நிற்கிது. இங்கே ஒரு 2 பேட்ச் பெரிய பேட்ச் நிற்கிது. இது 20,000 தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. సైజు అవ్వలో పెరుసా இல்லை, அதனால் வந்து நிற்கிது. ఫ్రెండ్స్ ఇప్పుడు మనం ఒంగోలు పిల్లలు ఉండే ఏరియాలో ఉన్నాము. ఇక్కడ చూస్తే ఈ పిల్లలన్నీ వాష్ అయిపోయినాయి అన్నీ. ఆడ ఒక 10 పిల్లలు ఉంది. ఇక్కడ ఒక 2 బ్యాచ్ పెద్దవి ఉంది. ఈ 20,000కి తక్కువ ఉన్నారు, 20,000 పైన ఉన్నారు. కాకపోతే ఈ సైజు సరిలేదు కాబట్టి అమ్మలేదు. కొంచెం చిన్న సైజు. 19,600 లోగా రానంటుంది. దానిలో ఎప్పుడు అయిపోయి ఉంటాయి. 19,600 நண்பர்களே, இது 19,600 முடிஞ்சிருக்கான். அது 21,000 21,000ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு 2 பேட்ச் இருக்குது. ஏன்னா 2 பேட்சுமே விற்கலன்னு நினச்சி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே விற்றுட்டு அதுக்கப்புறம் அதாவது வேறு சந்தைக்கு கொண்டு போகிறவங்க வாங்கி வச்சுட்டு இங்கேயே விற்றுட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அதுவுமே இருக்குது. ஸோ இது வந்து புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது. என் குட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு விலை கேட்பாங்க. இவங்க வாங்கிட்டு அதுக்கு மேல் பேரம் வச்சு விற்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ரேட்டு வச்சு விற்பாங்கன்றது பாருங்கள். ஏன்னா இங்கேயே ரேட்டு கூட, அதுக்கு மேலே அவங்க விற்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எவ்வளோ விற்கிதோ இங்கே விற்றுட்டு இதை எடுத்து அடுத்து வேறு சந்தைகளில் விற்பாங்க. இங்கே ஒரு சின்ன தகவல் என்னென்னா, இப்போ இந்த குட்டிகளை நம்மளே 20,500 வரைக்கும் கேட்டோம். நம்ம முன்னாடியே இன்னொருத்தர் கூட 21,000 கிட்ட ஏறக்குறைய 20,700 800 கேட்டார். தரல. இவங்க 22 கம்மி தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை 21 21.5 அப்படி போயிருந்தால் ஒரு வேளை கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த குட்டிங்க விற்கவே இல்லை. காலையில் வரைக்குமே, அதாவது இப்போ நான் வீடியோ எடுக்கிற வரைக்குமே இருக்குது. இப்போ வந்து 19,600 வேறு சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க இந்த குட்டிகளை வாங்கினாங்க. ஸோ இதில் என்ன நம்ம தகவல் சொல்ல வரோன்னா, இந்த மாதிரி குட்டிகள் சில நேரங்களில் நிற்கும். இது சீசன் டைமாக இருந்தாலுமே இந்த குட்டிகள் நிற்கிது பாருங்கள். விலை கூடுதலாக சொல்லுவாங்க, விற்காது. அப்புறம் கடைசியில் காலையில் இறங்கி வருவாங்க. ஒரு சில நேரங்களில் இதை விட இன்னுமே விலை கம்மியாக போகும். ஸோ அப்போது நம்மக்கிட்ட குட்டி எடுக்கிறவங்க, பழக்கமாக எடுக்கிறவங்க, நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க, ஏன்னா எல்லாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சவங்க நீங்கள் குட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தால் நீங்கள் அமௌண்ட்டு போட்டு வச்சா, என் அக்கௌண்ட்டு கூட போட்டு வைக்கலாம். போட்டு வச்சா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு இந்த குட்டிகளை காட்டுறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த குட்டிகளை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா நான் வண்டி வச்சு உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன். ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் சந்தைகளில் குட்டிகள் விலை குறையும். இது விலை கம்மின்னு நான் சொல்ல வரல, இதை விடவே இன்னுமே குறையும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் குட்டிகளை எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் வந்து சந்தைக்கு வர முடியாது. ஏன்னா நான் மேக்ஸிமம் ஒரு வாரமும் வரேன். ஸோ எந்த வாரம் குட்டி நிற்கிதோ அந்த வாரம் நம்ம ரேட்டு கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கை இருக்கிறவங்க, என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வரல. சந்தையில் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எப்போ வந்து விலை குறையுதோ அப்போ நம்ம எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்கள் வாரம் வர முடியாதுன்றதுனால என்னை பயன்படுத்திக்கிங்க. இன்கேஸ் ஒரு 2 வாரத்தில் நான் உங்களுக்கு எடுத்து அனுப்ப முடியலன்னா உங்கள் பணத்தை நான் ரிட்டர்ன் போட்டுருவேன். உங்கள் பணம் 100% சேஃபு. எந்த விதமான பயமுமே உங்களுக்கு தேவையில்லை. நண்பர்களே, இந்த வாரம் சந்தை நிலவரத்தை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், குட்டிகள் வழக்கத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. குறிப்பாக நான் ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். வழக்கத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகளில் கூட, அதாவது சின்ன சைஸ் குட்டிகளில் கூட கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. கூடூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸு, மீடியம் சைஸு குட்டிகள் நல்லாவே வந்தது. அதாவது நல்லா ஓரளவுக்கு அதிகமாக தான் வந்தது. ஆனால் இந்த கொம்பு வந்த குட்டிகள் 20 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய கொம்பு வந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை இந்த வாரம். அதே மாதிரி இது 30-35 கிலோ இருக்கக்கூடிய பெரிய சைஸ் குட்டிகளுமே நிறைய வரும். அதுவுமே கம்மியாக தான் வந்தது. ఫ్రెండ్స్, వారం ఒంగోలు పిల్లలు కొంచెం తక్కువగా వచ్చినాయి. గూడూరు పిల్లలు, చిన్న సైజు పిల్లలు దండిగానే వచ్చినాయి. நண்பர்களே, நம்ம வண்டியிலேருந்து மாற்றிட்டு இருக்கக்கூடிய குட்டிகள் மொத்தம் 80. ஜோடி வந்து 25,000 சொல்லி எடுத்தோம். கீழே இருக்கிற குட்டிகள் ஒரு 43 44 அந்த மாதிரி இருந்தது. 30 கிலோவுக்கு மேலே வர குட்டிகள் எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் மேலே இருக்கக்கூடிய
ஒரு 38 39 குட்டிகள் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ ஆவரேஜ் 25 கிலோ 20 டு 25 அதுக்குள்ளே வரும். ஸோ அந்த குட்டிகளையும் இந்த குட்டிகளையும் நம்ம வந்து ஆவரேஜாக பார்க்கும்போது மொத்தம் ஒரு 25லேருந்து 30க்குள்ளே தான் ஆவரேஜ் வரும். 25 26 அந்த மாதிரி வரும். அதுவுமே இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 2 நாள் வண்டியில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இங்கேருந்து இந்த குட்டிகள் ஈரோடுக்கு போகுது. இவங்க ஒரு நாள் 1.5 நாள் கணக்காகிடும் இவங்க எடுத்துன்னு போகிறது. ஸோ இப்போ இந்த நாள் ஒரு 2 கிலோ வரைக்குமே லாஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் கெயின் வந்துடும். ஃபஸ்ட்டு மந்த்லேயே அந்த குட்டிகள் ஓரளவுக்கு வெயிட் கெயின் வந்துடும். ஏன்னா பெரிய குட்டிகள்ன்றதுனால ஃபீடுக்கு டக்குன்னு அடாப்ட் ఆగిடும். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మొత్తం 80 యావరేజ్గా చూస్తే మనకి 25-26 కిలోలు 27 కిలోలు ఆ మరి రావచ్చు. జత 25,000 ఎత్తినాము. కింద ఉండేటి ఒక 40 చిల్లర, యావరేజ్ మీద ఈ 30 కిలోలు పైనే వస్తాయి. పైన ఉండేటి ఒక 30 చిల్లర, యావరేజ్ మీద అయ్యి 20 నుంచి 25లోకి వస్తాయి. సో రెండింటిని చేర్చి యావరేజ్ మీద మనకి 25, 26, 27 రావచ్చు. జత 25,000 எத்தினாவும். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 24,000 ரூபா சொல்கிறாங்க. நம்ம 20,000 ரூபா கேட்டோம் தரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 25 కిలో వரும். ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని జత 24,000 చెప్తున్నారు. యావరేజ్గా ఒక 25 కిలోలు రావచ్చు. మనం 20,000க்கு அடிக்கணும். நண்பர்களும் இந்த குட்டிகளை இங்கே வாங்கியிருக்காங்க, எவ்வளோன்னு சொல்லலை. ஆனால் இப்போ ரேட் இங்கே வித்துறன்றாங்க. 27,000 ரூபா சொல்கிறாங்க. அவங்க சொல்லிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா 24 சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்போனா 23 அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. சார் வாங்கியிருக்காங்க சார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பெரிய சைஸ் குட்டிகள். இந்த குட்டிகளை நம்ம ஜோடி 35,500 எடுத்தோம். மொத்தம் 49 வச்சு இதுலேருந்து ஒரு 36 குட்டிகளை செலக்ட் பண்ணி எடுத்தோம். இதெல்லாம் ஆவரேஜாக ஒரு 40 கிலோ வரும். இதெல்லாம் మనం జత 35,500 ఎత్తినాము. యావరేజ్ 40 కిలోలు రావచ్చు. మొత్తం 49లో మనం 26 కిలోలు సెలెక్ట్ చేసి ఎత్తినాము. మొత్తం 39லேருந்து 49, மொத்தம் 49லேருந்து 30. நீ அப்புறம் எடுப்பீங்க வீடியோ. நான் 49லேருந்து 35 எடுக்கணும் சார். காலெல்லாம் பார்த்துங்க, கால் பெண்டு அது.